ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. வாங்க பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன், 400 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மசால் பொருள் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை இலை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, 10 வத்தல் காம்பு கிள்ளி எடுத்து வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ வத்தல் வறுத்தாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். நம்ம வறுக்க ஆரம்பிக்கும் போதே பேன் ஹீட் ஆனனையும் அடுப்பில் சிம்மில் வச்சு வறுக்கணும். பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாவும் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1/4 கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே சின்ன வெங்காயம் 100 கிராம் பேஸ்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்குறோம். இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வதங்கும்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி வதக்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி வதக்கிட்டேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம நல்லா வதங்குறோம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதக்குனதுக்கப்புறம் மல்லி, புதினா ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த புதினா, மல்லி இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்படி வதங்கினதுக்கப்புறம் 150 கிராம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா நம்மளுக்கு இப்போ வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற மசால் பொருளை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 50 ml தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் இதோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இந்த மசால் எல்லாமே மட்டனுக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் மட்டனுக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் நான் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ நம்ம 3 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் 2 கப் நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் கறியை வேக வைக்க போகிறேன். 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு 3 விசில் வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. கறியெல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இதிலே வெந்துருச்சு, அதனால் எனக்கு 3 விசில் வச்சது போதும். இப்போ நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 1 கப் தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா அங்கே உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ரைஸை நான் பிரியாணி பண்ண ஆரம்பிக்கும் போதே கழுவி ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸை இதோட ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு 70% ரைஸ் குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் நான் அரை லெமன் இதில் புழிஞ்சு விட்டுறேன். பாருங்கள், 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு மறுபடி கிளறி விட்டுருங்க. இப்போ நான் இதில் பிரியாணிக்கு ரைஸ் போடும்போதே இன்னொரு அடுப்பில் நான் தோசைக்கல் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு நம்ம ஹீட் பண்ண தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த குக்கரை அது மேலே தூக்கி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடணும். வச்சு நல்லா தம் கட்டுறோம். அந்த சிம்லேயே நல்லா தம் கட்டுற மாதிரி நம்மளுக்கு நல்லா தம்மாகி அரிசி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், 20 மினிட்ஸ் கழிச்சு நான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி விட்டு கிளறி விடுறேன். பாருங்கள், பிரியாணி எப்படி நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? குலையாமல் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அரிசி குழஞ்சி வந்துடும். இது பாருங்கள், நல்லா நான் தம் கட்டினோனையும் குலையாமல் நம்மளுக்கு நல்ல பிரியாணி வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட
சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.